கல்லீரல் புற்றுநோய் எதனால வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கல்லீரல் புற்றுநோய் வந்து முக்கியமாக காரணம் 2. அதில் முக்கியமான ரோல் வைரஸ்க்கு இருக்குங்க. அது என்னென்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி. இது எல்லாமே நம்ம கல்லீரலை தாக்கி கல்லீரலில் அழற்சியை உண்டு பண்ணி கல்லீரல் வீக்கத்தை கொடுத்து கல்லீரல் சுருக்கமாகி லிவர் சிரோசிஸ் கல்லீரல் கேன்சர் வருது. ஆனால் இப்போ இதோட புரிதல் அதிகமாகவே இருக்குது. அதனால் மக்களும் இதோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, வேக்சினேட் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போது அதிகமாக வர்றது ஃபேட்டி லிவர், அப்புறமேட்டு ஆல்கஹால். இது 2 காரணம் இப்போ அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த 4மே பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஃபேட்டி லிவர், ஆல்கஹால். இது 4மே பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். கல்லீரல் வருவதற்கு ரொம்ப அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த 4த்துக்கும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு மற்ற காசஸும் இருக்குது. அதாவது லிவர் அடினோமான்றதும் அதாவது சின்ன சாதாரண கட்டி, பட் இதுவும் புற்றுநோய் கட்டி ஆகிறதுக்கு மாறும் வகையில் அதுவும் ஒரு காரணமாகுது. இது மட்டும் இல்லாமல் அஃப்லோடாக்சின் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடான ரைஸோ இல்லை வீட்டோ சரியாக பெரிய அளவில் நம்ம அதை பதப்படுத்தி வைக்கிறது இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்லும்போது சரியாக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதில் இருக்கிற புஞ்சைகள் ஏற்படுறது தான் இந்த அஃப்லோடாக்சின். அதோட டாக்ஸின்ஸ் தான் லிவர் கேன்சரை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒபிசிட்டி, உடல் பருமன், அப்புறம் சுகர், அதிகமான டயபிட்டிஸை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, அதனால் வர ஃபேட்டி லிவரு, ஒபிசிட்டி, இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணங்களாக அமையுது. Presented in public interest by VS Hospitals, Chetpet and Kilpauk. Call 9962242000.